நம்மோடு பார்க்கிங் திரைப்பட இயக்குனர் திரு ராம்குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு ராம்குமார். பார்க்கிங் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் படமாக தற்போது தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இது ரொம்ப எமோஷனலா தான் இருக்கு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு சொல்லி. ஐ திங்க் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட். ஆமா, பார்க்கிங்காக நான் வாங்கின முதல் அவார்ட். ஸோ ரொம்ப எமோஷனலா இருக்கு. பட் எனக்கு ஸ்க்ரீன் பேக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் அது கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்க்கிங் திரைப்படத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு கதை தேர்வுகள் இருந்தது. கதாபாத்திரங்களை ரொம்ப நல்லாவே தேர்வு செஞ்சிருந்தீங்க. அது போன்ற விஷயங்கள் தான் இந்த திரைப்படத்திற்கு விருது கிடைப்பதற்கான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது எல்லா மக்களுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு கண்டென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தி இருந்தது. பட் அட் த சேம் டைம் என்னன்னா இது இது குளோபலா ரீச் ஆகும். இது எல்லாருமே இப்போ இங்க தமிழ் மக்களா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்கா எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு அன்றாட ஒரு ஈகோங்கிறத ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லா இடத்துக்கும் குளோபலா கனெக்ட் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அதுக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே ரியலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமான மாதிரியும் ஃபீலா இருக்கு. எப்படி ஒரு சிறந்த கதையை இப்படி ஒரு சிறந்த கதையை உங்களால தேர்வு செய்ய முடிஞ்சது? அதை பத்தியும் எங்க கூட பகிர்ந்துக்கங்க. என்னோட என்னை சுத்தி இருக்கிற என்னோட நண்பர்கள், நான் பார்த்த சில விஷயங்கள்லாம் இது எல்லாருக்குமே நடக்குது. நம்ம இதை ஒரு கதையா பண்ணலாமேன்னு தோணுச்சு. பட் ஆரம்பத்துல இது எப்படி நம்ம ஒரு 2 மணி நேரம் படமா பண்ண முடியும்? ஒரு சின்ன இன்சிடென்ட் தானே பார்க்கிங் இஷ்யூங்கிறது அப்படின்ட்டு. பட் எனக்கு கேரக்டரேஷனா ஒரு சின்ன ஒரு 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 சின்ன பிரச்சனைனால அந்த கேரக்டர்ஸ் எவ்வளவு தூரம் போறாங்கிறத சுவாரஸ்யமா சொல்ல முடியும்னு தோணுச்சு. ஸோ அதனால அது மூலியமா தான் இந்த கதையை நான் பில்ட் பண்ணேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான், ஒரு கேரக்டரேஷன் மேல இருக்க கான்ஃபிடன்ஸ் தான் இந்த படத்தை பண்ண வச்சது. மொத்தமா உங்களுக்கு 3 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. சிறந்த தமிழ் படம், திரைக்கதை, குணச்சித்திர நடிகர் அப்படின்ற ஒரு 3 விருதுகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? உண்மையிலேயே எனக்கு இது இன்னும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எங்க டீம் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளோ கிட்டத்தட்ட பார்க்கிங் 2023ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ லேட்டா இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த 3 அவார்டுங்கிறது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, எல்லாருக்கும் இந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே, உழைச்ச ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் இந்த மொமெண்ட்ல. அவ்வளவுதான். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ராம்குமார்.